அங்க இருமொழி கொள்கையை நாங்க கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருந்தாங்க. கர்நாடகானா டி.கே. சிவகுமார் கன்னடத்திலையும் ஆங்கிலத்திலையும், இந்த மாதிரி மலையாளத்திலையும் ஆங்கிலத்திலையும் பினராயி விஜயனுக்குன்னு எல்லா மாநிலத்தோட மொழிகளையும் வச்சு அதெல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, மொழி ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கறத சொல்ற மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. அதனால அவங்கவுங்க மொழியிலேயே பேசுங்க, அதை நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி மிஷின் மூலமா கொடுத்துறோம்னு சொல்லி அந்த டிரான்ஸ்லேட்டர் மிஷின்ஸும் வச்சிருந்தாங்க. இப்போ தமிழ்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினாரு, அது அவங்களுக்கு ஆங்கிலத்திலயோ இல்ல மலையாளத்துல இப்ப பினராயி விஜயன் கேக்குறேன்னா அவருக்கு மலையாளத்திலே அது மொழிபெயர்த்து தர மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் அங்க வச்சிருந்தாங்க. இப்போ மொழி பிரச்சனையை இந்த இடத்துல வந்து கரெக்டா கொண்டு வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுல வந்து எல்லாருமே பேசும்போது சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. குறிப்பா கேடிஆர் ராமாராவ் வந்து அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பிக் பாஸ் மனப்பான்மையோட செயல்படுறாங்க மத்திய அரசு, அவங்க பிக் பிரதர்ஸா தான் செயல்படணும். இதை இப்ப ஏன் பேசுறீங்க, சொல்லவே இல்லையே மத்திய அரசுன்னு சில பேர் கேக்குறாங்க. ஆனா அப்படி கிடையாது, இது இப்ப பேசலன்னா ஒரு வரலாற்று பிழையா மாறிடும், கண்டிப்பா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்லாம் அவர் வந்து பேசியிருந்தாரு. ஆமா, முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப மணிப்பூர் எடுத்துக்கோங்க, அங்க வந்து 2 வருஷமா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த மக்கள் நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. காரணம் அவங்களுக்கு அரசியல் பலம் இல்ல, அவங்க வந்து 2 தொகுதி தான் வச்சிருக்காங்க. அதனால குறைவான மக்களவை தொகுதிகள் கொண்ட மாநிலங்களுக்கு அரசியல் அதிகாரம் பறிக்கப்படுற சூழல் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 8 போகும், இந்த 7 மாநிலங்களை சேர்த்து மொத்தம் 44 தொகுதிகள் வந்து இழப்பு ஏற்படும். அப்படி போச்சுன்னா நம்மளை கேட்காம அவங்களே எல்லா முடிவும் எடுத்துருவாங்க. நம்ம நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்றத மேல டெல்லியில உட்காந்துட்டு சம்பந்தமே இல்லாதவங்க ஒரு முடிவெடுத்து திணிப்பாங்க. பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது குறைவாகும். நம்ம மாணவர்களுக்கு அந்த நிதி வழங்குறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால நாங்க இந்த டீலிமிட்டேஷனை கண்டிப்பா எதிர்க்கல, ஆனா நியாயமான டீலிமிட்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த குழுவினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஆமா, அது மட்டும் இல்லாம சொந்த நாட்டுக்குள்ளேயே நம்ம அதிகாரத்துக்காக போராட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும் இதை விட்டுட்டோம்னா அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் வந்து பேச்சுல சொல்லியிருந்தாரு.